ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸான நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றி எதை பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்ப்பீங்க. 2026 ஒரு பயங்கரமான மாதமாக தற்போது மார்ச் மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் ஒரு அதிபயங்கரமான நாளானது வர இருக்குது. ஆக்சுவலி 850 ஆண்டுகளுக்கு பிறகு சூப்பரான கிரக அமைப்புகளில் அந்த ஒரு நாளானது வர இருக்குது. அந்த நாளில் பயங்கரமான விதிகளில் மாற்றங்கள் ஏற்படுற மாதிரி சூழ்நிலை அமையுது. ஸோ 850 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அதிபயங்கரமான நாள் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்ச்சுடைய 18 அன்னைக்கு. தமிழ் மாதம் பங்குனியுடைய 4ஆம் நாள், கிழமை அன்னைக்கு புதன்கிழமை. இந்த நாளில் என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசையானது வருது. வரக்கூடிய அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பங்குனி மாதத்தில் புதன்கிழமை வரக்கூடிய புத அமாவாசை. இந்த அமாவாசை சனி பயிற்சி முடிந்து வரக்கூடிய அமாவாசை. இது மிகப்பெரிய அமாவாசை என்று அழைக்கப்படுது. இந்த அமாவாசையில் பிரபஞ்சத்தில் நல்ல அதிர்வுகள் நிறைந்திருக்கும். அதோடு கிரகங்களிடையே நிறைய மாற்றங்களும் ஏற்படுது, அதோடு யோகங்களும் ஏற்படுது. அதனால் ஒவ்வொருவருக்குமே தலையெழுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அமாவாசையிலிருந்து மாறும். அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ணிட்டு வரேன். அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் தனுசு ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த அமாவாசையிலேருந்து என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இந்த அமாவாசை உங்களுக்கு சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமாங்கிறத கிளியராக சொல்கிறேன். உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க. அதுக்கு முன்னாடி இந்த அமாவாசை ஒரு சாதாரண அமாவாசை கிடையாது. பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமாவாசை. ஆன்மீக ரீதியாக இந்த அமாவாசையில் இந்த பரிகாரம் செய்தால் நிச்சயம் தலையெழுத்து மாறும் என்பது குறிப்பிடப்படுது. அதனால் இந்த அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்கிறேன். முதல்ல பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கான பலன்களை தெரிஞ்சுக்குங்க. முன்னோர்களுடைய அருளால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா, இல்லை முன்னோர்களுடைய சாபத்தால் உங்களுக்கு கெட்ட பலன் கிடைக்குமா? ஸோ கிரகங்கள் எப்படி அமைஞ்சிருக்கோ அதை பொறுத்து உங்களுக்கு அமாவாசையில் என்ன மாதிரியான மாற்றம் ஏற்படுங்கிற பலன்களை இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். முதல்ல அமாவாசையில் செய்ய வேண்டிய பரிகாரத்தை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க, அதுக்கப்புறம் பலனை ரெண்டாவது பார்க்கலாம். ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்களுடைய வாழ்வில் தீராத கஷ்டம் என்று ஒன்று கட்டாயம் இருக்கோ. அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க, எவ்வளவோ வேண்டுதல்களை நிறைவேற்றியிருப்பீங்க. ஆனால் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசையில் செய்து பாருங்க. இந்த பரிகாரத்தை இந்த அமாவாசை அன்னைக்கு துவங்குங்க. அடுத்த அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வினை கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பார். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களை சுமையை தரக்கூடிய பாரம் எது, கஷ்டம் எதுன்னு இருக்கோ அதுக்காகவே இந்த பரிகாரம் செய்யலாம். உதாரணத்திற்கு திருமணமாக வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கியம் தேவையா, எது வேண்டும் என்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க, முன்னோரிடம் கேளுங்க, குலதெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் இது. செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக சுலபமான பரிகாரம் தான் இது. ஈஸியாக செய்யலாம். சரி, பரிகாரம் இப்போ என்ன செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். அமாவாசை அன்னைக்கு காலையில் குளித்து முடிச்சுட்டு சமைப்பதற்கு முன்பு ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வர வேண்டும். இவ்வளவுதான் பரிகாரம். தினமும் பச்சரிசி எடுத்து அந்த பையில சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. இந்த அமாவாசைக்கு இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குனீங்கன்னா தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க.
அடுத்த அமாவாசை நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்திருக்கும் அல்லவா, அந்த அரிசியோட 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். ஸோ தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த பரிகாரத்தை மட்டும் ஒரு முறை செய்து பாருங்கள். உங்கள் வேண்டுதலானது எதுவாக இருந்தாலும் உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலித்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வது ரொம்பவே சிறப்பு. நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கர்ம வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். நம்பிக்கை இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்க இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. நம்பிக்கை இல்லாமல் செய்தீங்கன்னா பரிகாரம் பலிக்காது. ஸோ நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க. இவ்வளோ நேரம் பரிகாரம் பார்த்தோம். இப்போ உங்களுக்கான பலனை பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசியில் பிறந்த நேயர்களுக்கு இந்த அமாவாசையிலிருந்து உங்களுடைய ஆசைகள் அதிகரிக்கிற மாதிரி நிறைய வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். அதோடு செலவுகள் அதிகரிக்கிற மாதிரி சூழ்நிலை ஏற்படும். தேவையில்லாத பிரச்சனைகளும் அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும். அளவான ஆசைகள் வெளிப்பட்டால் பிரச்சனைகள் இல்லை. பேராசை பெரும் நஷ்டம் ஆகிவிடும். அதனால் பேராசைப்படாமல் இருங்க. கவனமாக செயல்படுங்க. செலவுகளை குறைப்பது நல்லது. ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டால் அது நஷ்டத்தை ஏற்படுத்தும். ஸோ ஆடம்பர வாழ்க்கைக்கு ஆசைப்படாமல் இருப்பது நல்லது. ஸோ இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் என்பது உங்கள் ராசிக்கு எச்சரிக்கையாக சொல்லப்பட்டிருக்கு. ஆடம்பரம் எப்பயுமே ஆபத்தை தான் ஏற்படுத்தும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பொதுவாகவே தனுசு ராசி அன்பர்கள் ரகசிய காக்கக்கூடிய திறன் கொண்டவர் நீங்கள். மற்றவர்களுக்கு வாக்கு கொடுத்தால் மீறாதவர்களாக நீங்கள் எப்பயுமே இருப்பீங்க. இந்த குணத்தோடு இருக்கிறது உங்களுக்கு இந்த அமாவாசையில் சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்கள் சக ஊழியர்களிடம் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம். நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன க்ளோஸாக இருந்தாலும் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம். அவர்களோடு அளவோடு பழகுவது இந்த அமாவாசையிலிருந்து நல்லது. மேல் அதிகாரிகள் வகையில் நட்பு கிடைக்கும். அவர்கள் உங்களுக்கு நற்பொறுப்பினை தருவார். அந்த மாதிரி தரும்போது அந்த பொறுப்பினை கொண்டு உங்களுடைய உத்தியோகத்தில் சாதனை புரிய பாருங்கள். சாதனை புரிவதற்கு இந்த டைம் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. மெயினாக உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சொல்ல வேண்டாம். அது எவ்வளோ பெரிய இடத்துக்கு வேணாலும் உங்களை கொண்டு போகும். குடும்ப பிரச்சனைகளை சொன்னிங்கன்னா அது உங்களுக்கு பெரிய ஆபத்தில் முடியும். அதனால் குடும்ப பிரச்சனைகளை தயவு செய்து சொல்ல வேண்டாம். இது ஒரு எச்சரிக்கையாகவே உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்குங்க. அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய முதலீட்டுக்கு தேவையான தொகையை பெற முயற்சி செய்தால் வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கும். வியாபாரத்தை பெருக்கணும், வியாபாரத்தை நீங்கள் ரொம்பவே அழகாக மாற்றணும், இந்த மாதிரிலாம் நிறைய நினச்சி இது வரைக்கும் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க. ஆனால் இப்போ நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா வங்கி கடன்கள் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். அதே முதலீடில் நல்ல லாபமும் இரட்டிப்பாகும். அதனால் வியாபாரக்காரங்க வியாபாரத்தில் கடனுதவி பெற்று உங்கள் வியாபாரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக தாராளமாக இந்த அமாவாசையிலேருந்து முயற்சி பண்ணலாம். அப்புறம் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஆக்சுவலி வீட்டில் கலைப்பொருட்கள் கொண்டு அலங்கரிக்கிறது, வீட்டை கலைப்பொருட்களாக மாற்றுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம். குடும்பத்திற்கு தேவையான நவநாகரிக பொருட்களை வாங்கி குவிக்கலாம். இந்த அமாவாசையில் உங்கள் கனவு குடும்பத்தில் படிக்கிற மாதிரி சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அதனால் அந்த சூழ்நிலையை தக்க வைத்து கொள்ளுங்க. அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. கலைஞர்கள் பொறுத்த வரைக்கும் உங்கள் சக நடிகர்களோடு சந்தேக கண்ணோட்டத்தோடு பழகுவது நல்லது. எதுவும் எதிர்பாலத்தினிடம் அதிக நெருக்கம் வேண்டாம். உங்கள் உழைப்பினை போட்டால் உங்களுக்கு அதற்கேற்ப பலன் தாமதமானாலும் கிடைக்கும். அதனால் கலைஞர்கள் வெயிட் மட்டும் பண்ணுங்க. அப்புறம் மாணவர்கள் பொறுத்த வரைக்கும் கல்லூரி மற்றும் பள்ளி சுற்றுலா செல்லக்கூடிய போது நீர்நிலைகளில் அருகில் செல்லாமல் இருப்பது அவசியம்.
கொஞ்சம் பயம் எப்பொழுதும் இருப்பது நல்லது. அஜாக்கிரதையோடு பயணம் செய்ய வேண்டாம், அது ஆபத்தை ஏற்படுத்தும். ஸோ தனுசு ராசியில் பிறந்த மாணவர்களுக்கு இந்த அமாவாசையில் சிறப்பு பலன்கள் இதுதான். ஸோ அமாவாசையுடைய சிறப்பு பலன்களாக உங்கள் ராசிக்கு என்ன கிடைக்குமோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சுக்கிட்டது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தனுசு ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா வீடியோ பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.